ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, இன்று உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய இந்த நல்ல நாளில், இந்த சனிக்கிழமையில் உன்னுடைய மனது மகிழக்கூடிய நல்ல செய்தியோடு உன் வராகியானவள் நான் உன்னை தேடி வந்துள்ளேன். இந்த வெற்றி நாளானது உனக்கு மட்டுமே சொந்தமானது. நம்பிக்கை வைத்து இந்த தாயின் வாக்கினை நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். ஒரு பொழுது உன்னிடத்தில் போய் உரைப்பது கிடையாது. என்ன நடக்குமோ அதை மட்டும்தான் உனக்கு சொல்கின்றேன். எதையும் மிகைப்படுத்தி சொல்ல உன் மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ஒரு நாளும் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே கேட்கத் தொடங்கும் முன் மனதிற்குள் நம்பிக்கையோடு கேள். நிச்சயமாக உனக்கே மனதிற்குள் நீ தேடுகின்ற ஆறுதலும் உனக்குள் இருக்கின்ற குழப்பங்களும் சரியாகிவிடும். எவரது துணையும் இல்லாமல் தனியாக நீ நடந்து போகும் பாதைகள்தான் உனக்குள் எந்த அளவு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கிறது என்பதனை உனக்கு நிரூபித்து காட்டும். அதாவது தனித்து செயல்படு. எப்பொழுதும் கூட்டத்தோடு தான் இருக்க வேண்டும். நிறைய பேரோடு தான் நின்று நான் தான் செய்வேன் என்றெல்லாம் நினைக்காதே. தனியாக செய்தால் மட்டும்தான் நீ யார் என்பது உனக்கே புரிய வரும். அவர்கள் சரியா இவர்கள் சரியா என்று ஆராய்வதை நிறுத்திவிட்டு நாம் சரியாக இருக்கின்றோமா என்று உனக்குள் நீ ஆராய்ந்து பார்ப்பது மட்டும்தான் சிறப்பான ஒரு விஷயம். பல குழப்பங்களுக்கு இது கூட ஒரு காரணம். அடுத்தவர்களையும் நீ உன் மனதிற்குள் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றாய். மற்றவர்களின் எண்ணங்களையும் நீ உனக்குள் வைத்திருக்கின்றாய். ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை உன்னால் சரியாக கணித்துவிட முடிவது கிடையாது. என் குழந்தையே, கம்பீரம் என்பது உடலில் கிடையாது. இங்கே ஒருவர் நல்ல உடலாக இருக்கின்றார், நல்ல உயரம், நல்ல கனம் என்று இருக்கின்றார். அப்படி என்றவுடன் அவரை பார்த்து கம்பீரமாக இருக்கிறார் என்று நினைத்து விடாதே. கம்பீரம் என்பது அந்த உடலில் கிடையாது, அவரினுடைய செயல். அவர் செய்கின்ற நல்ல செயலில்தான் அவரினுடைய கம்பீரம் இருக்கின்றது. அதே நேரத்தில் கண்ணியம் என்பது ஒருவர் பேசுகின்ற பேச்சை வைத்து கணக்கிடுவது அல்ல. கண்ணியம் என்பது ஒருவனுடைய நல்ல நடத்தையும் மூலமாக தெரிய வருவது. அதுபோல கருணை என்பது ஒருவருக்கு செய்கின்ற உதவி கிடையாது, ஒருவர் மீது காட்டுகின்ற அன்பை பொறுத்தது. அதே நேரத்தில் கடவுள் இருப்பது வெளியே இல்லை. கடவுளை வேறு எங்கும் தேடி அலையாதே. உனக்குள் தான் தெய்வம் இருக்கின்றது. இந்த உண்மை எப்பொழுதும் நீ தெரிந்து கொண்டால் எந்த தவறையும் செய்துவிட மாட்டாய். அதே நேரத்தில் நல்ல விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பொழுதும் அதில் இருந்து நீ பின்வாங்க மாட்டாய். இதற்கெல்லாம் சில தெளிவுகள் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தால் எந்த நேரத்திலும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும். எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இரு. சுற்றியுள்ள மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கு நீ காரணமாக இரு. எப்பொழுதுமே நீ வேதனையாக இருந்து மற்றவர்களையும் வேதனைப்படுத்தி விடாதே. இவரோடு பேசினால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று மற்றவர்கள் உன்னை பார்த்து நினைக்க வேண்டுமே தவிர, ஐயோ நாம் கஷ்டத்தில் இருக்கின்றோமே, இவர்களை பார்த்தாலே நமக்கு மேலும் அதிகமான கஷ்டம் வந்துவிடும் என்று நினைக்கின்ற அளவிற்கு எல்லாம் ஒரு பொழுதும் என் குழந்தை நீ மற்றவர்கள் முன்னிலையில் நடந்து கொள்ளக்கூடாது. இந்த வராகியானவள் சொல்வது புரிகின்றதா? சோகமாக எப்பொழுது முகத்தை வைத்து கொள்ளாதே. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீ எந்த அளவிற்கு உன் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு விரைவாக அது உனக்கு சரியாகிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியானதை செய்வதற்கு எப்பொழுதுமே சரியான நேரம் ஆகும். ஏனென்றால் நீ அதை சரியாகத்தான் செய்கிறாய் என்றால் எப்பேற்பட்ட நேரமாக இருந்தாலும் அது உனக்கு நல்ல நேரமாக மாறிவிடும். ஓய்வின்றி நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக ஜெயித்து விடலாம். ஓய்வு என்பது இரவு மட்டும்தான். பகல் நேரம் முழுவதும் உன்னுடைய வெற்றி இலக்கை நீ தொடுவதற்கான நேரம். அதனால் எந்த நாளாக இருந்தாலும் என் குழந்தை, நீ நிச்சயமாக உன்னுடைய போராட்டத்தை மட்டும் கைவிட்டு விடாதே.
உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால் அதற்காக கவலைப்படாதே. ஏனென்றால் பெரும்பாலும் மக்கள் விலை உயர்ந்தவற்றை தான் வாங்க இயலாமல் நிராகரிக்கின்றார்கள். அப்படியானால் நீயும் விலை உயர்ந்தவர் என்பதை மறந்துவிடாதே. உன்னுடைய அன்பு விலை உயர்ந்தது. யாருக்கும் அவ்வளவு எளிதில் உன்னுடைய அன்பு கிடைத்து விடாது. அந்த அன்பை பெற முடியாமல் தான் அவர்கள் தவிக்கின்றார்கள் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை நிராகரிக்கிறார்கள் என்பதனை நீ ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாதே. நீ எந்த அளவிற்கு உயர்ந்தவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருபவர்களை நீ ஏற்றுக்கொள். அவர்கள்தான் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள். உயர்ந்த நம்பிக்கைகள் தான் மிகச்சிறந்த மனிதர்களை எல்லாம் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை வைத்திருக்கிறேன், எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி புலம்பாமல், நான் அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன், என்னுடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் என்று சொல்லிப்பார். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பவைகள் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். தொடக்கத்தை பற்றி கவலைப்படாதே. முடிவுதான் உன் வாழ்க்கையில் முக்கியமானது. உன்னுடைய முடிவு சரியாக இருக்கும் பொழுது தொடக்கம் சற்று கடினமாகத்தான் இருக்கும். இங்கே துவண்டு விட்டால் நல்ல முடிவினை உன்னால் காண இயலாது. அதனால் தொடக்கத்தை எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக என் குழந்தை நீ தொடங்கு. அதில் வருகின்ற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னால் அதை கடந்து செல்ல முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, கலங்கிய நீரும் குழம்பிய மனதும் ஒரு நாள் நிச்சயமாக தெளிந்துதான் ஆக வேண்டும். அதனால் எப்பொழுதும் நீ கவலைப்படாதே. இதுவும் கடந்து போகும் என்பதனை மட்டும் உன்னுடைய நினைவில் வைத்துக்கொள். குழம்பிய மனது எதனால் குழம்பியது என்று சிந்தித்தாலே வேண்டும் என்றே நடந்திருந்தால் அந்த நொடியை உன்னை நீ திருத்திக் கொள்வாய். உன்னுடைய பலத்தை கண்ட பயந்தவன் எல்லாம் உன் பலவீனத்தை அறிய எப்பொழுதுமே ஆவலோடு இருந்து கொண்டிருப்பான். உன்னுடைய பலம் என்னவென்பது எப்பொழுதும் தெரிய வேண்டுமோ அன்று ஆவலோடு நின்று கொண்டிருப்பார்கள். என் குழந்தை, நீ ஒருவரை காயப்படுத்தி இருந்தால் அவர்கள் உன்னை காயப்படுத்த எப்பொழுதும் தயாராக இருப்பார்கள். அதனால் உன்னுடைய பலத்தை எப்பொழுதுமே உறுதிப்படுத்தி உன்னுடைய பலவீனத்தை வழிகாட்டாமல் நீ இருந்து கொண்டிருந்தாலே போதும். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியையும் ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். இன்று நடக்கவில்லை என்று வருந்தாதே. நிச்சயமாக ஒரு நாள் நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து விடுவாய். துன்பத்தை கண்டு சிலையாக நின்று விடாதே. வறுமை பறவைகள் உன் தலையில் எச்சமிட்டு ஏளனம் செய்யும். சோதனைக்குள் தான் சாதனையின் முகவரி அங்கே காத்து கொண்டிருக்கின்றது. நிமிர்ந்து நட, நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும். நேற்றைய சூழ்நிலையை வைத்து இன்றைய தினத்தை தீர்மானித்து விடாதே. ஒருவேளை நாளைய சூழ்நிலை உனக்கு ஏற்றபடியாக மாறலாம். இதைத்தான் அம்மா அதிக நம்பிக்கை வைத்திருந்தால்தான் உயர்ந்த மனிதனாக மாற முடியும் என்று சொல்கின்றேன். வலியவரிடத்தில் எலியைப் போல பயந்து நடுங்குவது கூறினாலும் வேண்டாம். எளியவரிடம் புலியைப் போல பாய்ந்து ஒடுக்குவதும் ஒரு நாளும் வேண்டாம். யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தோல்விக்கான சரியான காரணத்தை தேடுவதை விடுத்து உன்னுடைய வெற்றிக்கு தேவையான காரணத்தை கண்டறிந்தால் இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ நிச்சயமாக பெற்று விடுவாய். நல்ல மனிதர்களை நீ காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒரு பொழுதும் அவர்கள் உன்னிடத்தில் சண்டையிட மாட்டார்கள். ஆனால் சத்தமே இல்லாமல் உன்னிடத்தில் இருந்தும் உன் வாழ்க்கையில் இருந்தும் விலகி விடுவார்கள். அவர்களின் நடவடிக்கைகளை வைத்து நீ புரிந்து கொள்ள வேண்டும். பொறுத்திருந்து பூமியை விட பல மடங்கு பொறுமையாக புரியாமல் மீண்டும் அவர்களிடத்தில் சண்டை போடாமல் உன்னுடைய வேலைகளை நினைத்து கொண்டு நீ இரு. எல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி தருகிறேன். யாருடைய பேச்சுக்கும் நீ போகாதே. உன்னுடைய வேலை என்னவோ அதை செய்து கொண்டிரு. உனக்கான நல்லது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. சற்று தாமதமாகும், ஆனால் கைவிட மாட்டார்கள். ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நினைத்து நீ செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய இந்த நாளில்
உனக்கான வெற்றி நாளாகவும் நான் அமைத்து தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.